இந்த கோவிலில் பெரிய கோபுரம் இல்லை, பெரிய கூட்டம் இல்லை, பிரம்மாண்டம் இல்லை. ஆனால் இந்த இடம் இல்லைன்னா தென்னிந்தியாவில் கோவில்களே வந்திருக்காது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? ஆமாம், இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசிய நினைவு சின்னம். கல்வெட்டுக்களில் இந்த கோவிலில் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த கோயிலை கைலாசநாதர் கோயில்னு நம்ம அழைக்கிறோம். இந்த கோவிலை கட்டியவர் பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது அவருடைய பெயர் ராஜசிம்மன். கட்டுமான காலம் கிபி 700 முதல் 728 வரை. அந்த காலத்தில் பல்லவர்கள் குகை கோவில்களிலிருந்து முழு கட்டிட கோவில்களுக்கு மாற்றம் கொண்டிருந்த காலம் இந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. இந்த கோவில் முழுவதுமே மணற்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வேறு கல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கல்லுடைய இடம் அதிஷ்டானத்தினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய பகுதி, அதாவது பாட்டிகா. அதான் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கோபுரம் இருக்கக்கூடியது ஒரே கல்லில் ஆனக்கூடிய கிரானைட் கல், அதில் செதுக்கப்பட்டிருக்கு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கு வலிமை தேவைன்னு பல்லவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. இந்த கோவில் அமைப்பு மிக தெளிவான திட்டத்தோடு இருக்குது. நீங்கள் சுற்றியும் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியது, எல்லா வசதிகளும் இருக்குது. முதல்ல உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம், கருவறை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம், மகேந்திரவர்மன் கட்டிய ஒரு சிற்றாலயம், இந்த மூன்றுமே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது பல்லவ சைவ கோவில்களினுடைய முக்கியமான ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் பார்க்கறது வெளிப்புற சுவர். இந்த வெளிப்புற சுவரில் ஒரு சிறப்பு இருக்குது. எல்லா கோவில்களும் வெளிப்புற சுவர் சாதாரண சுவராக இருக்கும். ஆனால் இந்த கோவிலோட வெளிப்புற சுவரோட உள்பகுதி முழுவதுமே 58 சிறிய கோவில்களாக, கோவில்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய விமான அமைப்பு மூலியமாக அது ஒவ்வொன்றிலுமே சிவனை பற்றிய சிற்பங்கள் உள்ள செதுக்கப்பட்டிருக்கு. அது உள்ள போகிறப்ப காமிக்கலாம். அதோடு சேர்ந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதில் 6 பார்க்குறீங்க. இந்த சின்ன இதே மாதிரி 7 சிறிய கோபுரங்களும் முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 7 கோபுரத்தில் இது மெயின் கோபுரத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 7 கோபுரத்தில் ஒரு ஆலயம், இந்த 7 சிற்றாலயம் சொல்கிறேன். இது சிற்றாலயம் சொல்கிறாங்க. இந்த 7 சிற்றாலயத்தில் இதில் பாருங்கள், இங்கே 6 தெரியுது உங்களுக்கு, கடைசியில் ஒரு 7 இருக்குது. ஒன்று இந்த கோவிலை கட்டிய அரசனுடைய ராணி ரங்கபதா ராணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. லேட்டாக இந்த கடைசியில் இருக்கக்கூடியது மகேந்திரவர்மன், அதாவது இந்த கோவிலை கட்டினுடைய மன்னனுடைய மகன் பிற்காலத்தில் துறைக்கப்பட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ளே நான் சொன்ன பார்த்தீங்களா, சுற்று சுவரை, அந்த மதில் சுவரை சுற்றி இருக்கக்கூடிய இதே மாதிரி 58 சிறிய பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடியதில் அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 12 மணி வரையிலும், மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையிலும் திறந்து வைத்திருக்காங்க. இப்போ நான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அழகான சிற்ப வேலைப்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய மணல் சிற்பங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியல. அந்த சாண்ட்ஸ்டோன் ஸ்கல்ப்சர் சூப்பராக உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குற பொழுது என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிகவும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒவ்வொரு சிற்பங்களுமே தத்ரூபமாக மிக உயிரோட்டமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஒவ்வொன்றுலையுமே அந்த சிவனுடைய பல்வேறு வடிவங்களை அழகாக சிற்பமாக உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க. இதில் அங்கங்கே இருக்கக்கூடிய பெரிய நந்திகள், அந்த 4 புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நந்திகள் பெரிய அளவுக்கு ஒற்றைக்கல்ல நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த 58 வரிசையாக உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஒன்றுமே இது நேரடியாக கர்ப்ப கிரகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது எங்கேயும் பார்க்கலாம். சிவன் பார்வதி, அந்த சோமாஸ்கந்தருடைய இந்த சிவன் பார்வதி சோமாஸ்கந்தரோடு இருக்கக்கூடிய இந்த இடம் இங்கே தான் முதல்ல இருந்ததாகவும், பிற்காலத்தில் சிவன் பார்வதி சோமாஸ்கந்தர் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கோவில் இருந்து தான் தென்னிந்தியாவுடைய மற்ற கோவில்களுக்கு பரவச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுர பகுதி தான் அந்த ஒரே பாறையில் இருக்கக்கூடிய ஒரு கிரானைட் கல்லில் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிற மற்றது எல்லாமே மணற்கற்களால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள். எல்லாத்துலேயுமே சிவனை பற்றின மற்ற விஷயங்களை பற்றி அழகாக சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலுமே நீங்கள் மிகவும் உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய
மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு தென்னிந்திய கோயில்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே இது மிக சிறப்பாக இருக்கக்கூடியது. இது அப்படியே நீங்கள் 58 அந்த சின்ன விஷயங்களையும் பார்த்துட்டு, அந்த சிற்றாலயங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு அங்கே காத்துட்ருக்கு. அதை உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் என்ன நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இங்கே பெரிய ஆரவாரம் கிடையாது, மிகப்பெரிய கூட்டம் இல்லை, சுலபமாக வரலாம். ஆனால் சாதாரணமாக பார்த்துட்டு போகலான்னு வரலாம். ஆனால் இதை நீங்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக நயமான ஒரு இடம். இது வந்து அந்த 2ஆம் மகேந்திரவர்மன் கட்டிய ஆலயம் சொல்லப்படுறது. இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த நான் ஒரு கல்வெட்டுக்கு பக்கத்தில் போக போகிறேன். இந்த கல்வெட்டு சாளுக்கிய மன்னன் வந்து இந்த காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய பொழுது 740 கிபி 740 அது அவருடைய இதை காஞ்சிபுரத்தை கைப்பற்றிருக்கான அந்த கல்வெட்டு தான் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பாருங்கள், இந்த இதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இந்த கோவிலில் எந்த சேதம் பண்ணாமல் நிறைய பேர் காஞ்சிபுரத்துக்குரிய கலைஞர்களை கூட்டிகிட்டு போய் அவர் தன்னுடைய கர்நாடகாவில் அவரோடுக்கு பிடித்த கோவில்களை வந்து அவருடைய மனைவிக்கு பிடித்த முக்கியமான கோவில்களை அங்கே நிர்வகித்தார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் சென்னையிலேருந்து 2 மணி நேரம் தொலைவில் போகலாம். உங்களுக்கு காரில் போனீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 2 மணி நேரம். இது வந்து காஞ்சிபுரத்தின் மெயின் சிட்டியிலேருந்து வெறுமனே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மெயின் சிட்டிகள் தான் இருக்குது. இதை கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.